வணக்கம். வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, நம்ம இம்பார்ட்டன்ஸ், அதாவது குரூப் 2 நோக்கில் இம்பார்ட்டன்ட் தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட்ல நமக்கு வாக்குரிமையோட சட்டநிலை, வாக்குரிமை என்பது அரசியலமைப்பு உரிமையா அல்லது சட்ட உரிமையா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷன் பார்த்தோம்னா இப்போதைக்கு பேப்பர்ல பார்த்தா 2 நாளா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பீகார்ல நடந்த இந்த வாக்காளர் பட்டியல் செக்மெண்ட்ல இப்போ இந்த வாக்காளர் உரிமை என்பது அரசியலமைப்பு உரிமையா சட்ட உரிமையா அப்படின்ற ஒரு செக்மெண்ட் போயிட்டு இருக்கு. நமக்கு விதி 326 அடிப்படையில எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமனும் வாக்களிக்கும் உரிமை, அதாவது 18 வயசு நிரம்பி எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது பார்த்தா எந்த ஆர்டிகல் சொல்றதுன்னா விதி 326 அடிப்படையில் பார்த்தா நம்ம சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு எப்படி சார் வாக்குரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 22, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல பிரிவு 62 என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொகுதியில தேர்தல் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் என்ன பண்ணலாம்னா வாக்களிக்கும் உரிமை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. ஒரு தொகுதியில் நம்ம வாக்காளராக இருந்தாலே நம்ம அந்த தொகுதியில் போய் வாக்காளர் நம்ம பதிவு ஓட்டு போடலாம் அப்படின்ற உரிமை பார்த்தோன்னா நமக்கு இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கொடுக்குது. இது சம்பந்தமா, அதாவது இந்த நமக்கு என்ன சொல்றது, அரசியலமைப்பு உரிமையா அல்லது சட்ட உரிமையா பாக்குறதுக்கு நீதிமன்றம் பார்த்தோன்னா பல்வேறு தீர்ப்புகளை பார்த்தா தொடர்ச்சியா கொடுத்திருக்கு. அது என்னென்ன தீர்ப்புகள் பார்க்கும்போது, என்பி பொன்னுசாமி வழக்கு 1952 நடக்கும்போது வாக்குரிமை என்பது ஒரு சட்ட உரிமையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜப்போதி பாசு வழக்கு 1982 நடந்திருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்குரிமை என்பது அடிப்படை உரிமையோ அல்லது பொதுவான சட்ட உரிமையோ கிடையாது, அது ஒரு சாதாரண எளிய உரிமை அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் PUCL வழக்கு 2003 நடந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க, இது அடிப்படை உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இது அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு அரசியலமைப்பு உரிமை. அரசியலமைப்பு, அதாவது விதி 326 அடிப்படையில அது ஒரு அரசியலமைப்பு உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குல்தீப் நாயர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2006 ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, வாக்குரிமை என்பது சட்ட உரிமையே தவிர வேற எந்த உரிமையே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜ் பாலா வழக்கு 2015 நடக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, வாக்குரிமை அரசியலமைப்பு உரிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அனுராப் பரன்வால் வழக்கு 2023, வாக்குரிமை என்பது சட்டப்பூர்வ உரிமையே. இப்ப நம்ம கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் போடணும்னா, அரசியலமைப்பு நம்ம வாக்குரிமை என்பது இப்ப இருக்கிற கரண்ட் அடிப்படையில் ஒரு சட்டப்பூர்வ உரிமையே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். சரி, இது சம்பந்தமா வேற யாராவது கருத்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீதிபதிகள் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன கருத்துக்கள்னா, வாக்குரிமை குடிமகனின் விருப்பத்தின் வெளிப்பாடு, அதாவது என்னோட வெளிப்பாடு, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் அவருக்கு ஓட்டு போடலாம். அது எங்க சொல்லியிருக்காங்கன்னா 19(1)A, அதாவது பேசும் கருத்து தெரிவிக்கும் உரிமை அடிப்படையில் கீழே இருக்கும். வருங்காலங்கள்ல இந்த உச்சநீதிமன்ற வாக்குரிமை என்ன பண்ணலாம், அரசியலமைப்பு உரிமையாக உயர்த்தத்துக்கு பரிசீலிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து பத்திரம் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேமா, தேங்க்யூ.